10 Maths Chapter 2 Numbers and Sequence Example 2.40 solve பண்ணலாம். Which of the following sequences forms a geometric progression? So first subdivision 7, 14, 21, 28 அப்படின்னு ஒரு ஜிபியில் இருக்கிற டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஏபி பற்றி பார்த்தோம். இப்போ இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஜிபி. ஸோ இப்போ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இது ஜிபி ஃபார்ம் பண்ணுமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி ஃபைன் பண்ணலாம்னா, இப்போ ஏபி அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ஏபியில் இருக்குன்றது. இப்போ T2 T1 T2 T3 T4 அப்படி இருக்கா? ஸோ T2 மைனஸ் T1 கண்டுபிடிப்போமா? அடுத்தது T3 மைனஸ் T2 கண்டுபிடிப்போம். அடுத்தது T4 மைனஸ் T3 கண்டுபிடிப்போம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஏபியில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது, ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜிபியில் பார்த்தா இப்போ ஏபியில் நம்ம சப்ராக்ட் பண்ணோம், ஜிபியில் என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். அதாவது T2 பை T1 அப்புறம் T3 பை T2 T4 பை T3. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் வந்து ஃபார்ம்ஸ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ T2 பை T1 கண்டுபிடிக்கலாமா? T2 பை T1 14 பை 7 கேன்சல் பண்ணால் 2. அடுத்து T3 பை T2 T3 by T2 21 by 14. 7 table 7 3s are 21, 7 2s are 14. ஸோ 3 by 2. இங்கே என்ன ஆயிடுச்சு? வேறு வந்துருச்சு. ஓகேவா? இங்கே 2 வந்திருக்கு, இங்கே 3 by 2. ஸோ ரெண்டுமே வந்து சேம் ஆன்சர் கிடையாது. சரி, எதுக்கும் நம்ம T4 by T3 போட்டு பார்ப்போம். போடுறது வந்து ஒன்றும் தப்பு இல்லை, பட் இந்த ரெண்டு கேஸ்லேயும் அது ஃபெயில் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ T4 by T3 28 by 21. 7 4s are 28, 7 3s are 21. So 4 by 3. Since the ratios between successive terms are not equal. So அந்த ratios வந்து successive termsனா பக்கத்தில் முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோமா? பக்கத்தில் இருக்கிற டேர்ம்ஸோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. அதனால் கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் வந்து நாட் அ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இப்போ இதுவே எல்லாத்துக்கும் சேம் ஆன்சர் வந்துருந்துச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் அ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எழுதணும். இப்போ அதுலேயும் செகண்ட் சப்டிவிஷன் 1 by 2 1 2 4. ஓகேவா? இப்போ T2 by T1 1 by 2வா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு 1 எழுதிட்டு டினாமினேட்டரில் 1ன்னு போட்டுட்டு இன்டூ இங்கே 1 by 2ன்னு இருக்கா, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதும் போது 2 by 1 அப்படியே ரெசிப்ரோக்கலாக வரும். ஓகே, ஸோ 1 into 2 2 by 1 2 by 1னால 2னால 1 தான் இல்லையா? நெக்ஸ்ட் T3 by T2. ஸோ 2 by 1. So which is equal to 2. அடுத்தது T4 by T3 4 by 2வா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 times. Since the ratios between successive terms எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கா? அதனால் இந்த கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் வந்து ஃபார்ம்ஸ் அ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வித் முக்கியமாக எழுதணும் காமன் ரேஷியோ. எல்லாத்துக்குமே ஒரே ரேஷியோ தான் இருக்கு இல்லையா? ஸோ R is equal to 2. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 5 25 50 and 75. ஸோ இப்போ இதில் T2 by T1 ஸோ 25 by 5 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸு. அடுத்தது T3 by T2 ஸோ 50 by 25. இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 10s are 50 5 5s are 25. திரும்ப 10 by 5 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 5 2s are 10. அடுத்தது T4 by T3 75 by 50. ஸோ திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 5 10s are 50 5 1s are 5 பேலன்ஸ் 2 5 5s are 25. இங்கே 10 இருக்குது 15 இருக்குது. திரும்பவும் 5 டேபிளில் 5 2s are 10 5 3s are 15. therefore 3 by 2. ஸோ சொல்யூஷன் எப்படி எழுதணும்? சின்ஸ் த ரேஷியோஸ் பிட்வீன் சக்ஸசிவ் டேர்ம்ஸ் ஆர் நாட் ஈக்குவலாக இல்லை ரேஷியோஸ் வேறு தானே இருக்குது. 5 இருக்குது 2 இருக்குது, அதுக்கப்புறம் 3 by 2 கிடச்சிருக்கு. அதனால் கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் வந்து இஸ் நாட் எ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு எழுதி ஃபினிஷ் பண்ணணும். இதுவே சப்போஸ் ரேஷியோஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும்? கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் வித் காமன் ரேஷியோ ஆர்எஸ் ஈக்குவல் டு என்ன ரேஷியோ என்ன ஆன்சர் வந்து எல்லாத்துக்கும் சேமாக வந்துச்சோ அதை இங்கே எழுதணும். சரிங்களா? இப்போ இந்த சம்மில் ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே அந்த ரேஷியோஸை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது நாட் ஈக்குவல்னு எழுதினா மட்டும் போதும். ஓகே.